ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிகழ்ச்சி மூலமா மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால் உடன்படிக்கை பேழை, உடன்படிக்கை பெட்டி. எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டால், அது ஏசப்பா கல்வாரி மலையில் அது கீழே இருந்துச்சு, இன்னும் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. வேதத்தில் க்ளீனாக இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு வேதத்தில் இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பல பேருக்கு தெரியாது. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி பற்றி பார்க்கலாம். நீங்கள் யாத்திராகமம் விடுதலை பயணம் அதில் 25வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் 10லேருந்து 22 வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யணும், அது அந்த பொன்னால் எப்படி செய்யணும் அப்படின்னு சித்தி மரம் அதில் செய்கிறாங்க. அது எப்படி அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த உடன்படிக்கை பெட்டியில் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டி அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேயர், புதிய ஏற்பாடில் எபிரேயர் 9வது அதிகாரம் 4லேருந்து 5 வசனம் படிச்சிங்கன்னா, அந்த தூபபீடம் உள்ள அந்த தூய இல்லத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியும், பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும், ஆரோனின் தளிர்த்த கோலும், ஆண்டவராகிய தேவன் கொடுத்த 10 அந்த கற்பலைகளும் உள்ளே இருக்குங்க. அது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பசுத்தமானது. பசுத்தம் இல்லைன்னா அது எரிஞ்சு சாம்பலாகிடுவாங்க. ஏற்கனவே ஆரோனுடைய பிள்ளைங்க அபிஹு நபதா, இவங்க 2 பேரும் அதில் தூய்மையான இது எடுத்துகிட்டு போகாதனால அது அங்கேயே செத்துட்டாங்க அப்படின்னு லேவியர் 10வது அதிகாரத்தில் வருங்க. அப்பேற்பட்ட உடன்படிக்கை பெட்டி அவ்வளோ அழகாக அது செஞ்சுருக்காங்க. ஆண்டவர் சொல்லி அது செஞ்சுக்கிறாங்க. 2 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம், அந்த மாதிரி செஞ்சு 2 கேருபு, 2 சைடு 2 கேருபு, அது கேப்பில் ஆண்டவர் பேசுகிற அந்த இரக்கத்தின் அமர்ந்து இரக்கத்தின் இது எல்லாமே அது அழகாக செஞ்சு அதை வச்சுருப்பாங்க. அதை ரொம்ப பயபக்தியாக தூக்கணும். லேவியர் மட்டுமே அதை தூக்கணும். 4 சைடு அந்த 2 வளையம் இருக்கும், 2 கம்பு விட்டு தோளில் தூக்கின்னு போகிற மாதிரி அது இருக்குங்க. அதாவது ஆண்டவருடைய இரக்கத்தின் இருப்பிடம் அது. அதாவது விண்ணகத்துலேருந்து அவர் இறங்கி பூமியில் மோசையோடு பேசுகிறது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க விண்ணகத்தை நோக்கி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, தேவனே எங்களுக்கு இறங்கும், தேவனே இறங்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உடன்படிக்கை செஞ்சு அவங்க அதை எடுத்துகிட்டு போகும்போது 10 கட்டளை அது உள்ள வச்சு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு சந்திப்பு கூடாரன்னு ஒன்று செஞ்சு, இப்போ மோசை எது கேட்கலனாலும் அது உள்ளே தான் போய் கேட்பார். அதுக்கப்புறம் அவர் வானத்தை நோக்கி கேட்க மாட்டார். ஏன்னா தேவன் இறங்கி வந்துட்டார். அவர் கட்டளையா வார்த்தையா இறங்கி அப்போவே வந்துட்டாருங்க. வார்த்தையா அவர் அப்போவே இறங்கி வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் மனித உருவெடுத்து குழந்தையானார், பிறந்தார், நம்மளுக்காக மரித்தார், உயிர்த்தார், மறுபடியும் வரப்போகிறார். ஓகேங்களா? இது இன்னொரு இதில் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் பூமியில் ஏன் இங்கே இல்லை, எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெபுக்கத்நேசார் எரேமியா காலத்தில், இறைவாக்கினர் எரேமியா காலத்தில் நெபுக்கத்நேசார்னு ஒரு அரசன், பாபிலோன் அரசன் எருசலேமை கைப்பற்ற வரான். அதுக்கு முன்னாடியே எரேமியாவுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிடுறாரு. அதை அங்கே இருக்கிற அரசன் கேட்க மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி நெபுக்கத்நேசரை இதை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசாரியர்களை கூப்பிட்டு, மோசே ஐயா லாஸ்ட்டாக அந்த மலை மேலே ஏறி அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்தாரு பார்த்தீங்களா, எங்கெங்கே என்ன அந்த இதை, ஏன்னா அவர் கானான் அவர் தப்பு பண்ணிட்டதால கானான் தேசத்துக்கு நீ போக மாட்ட அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ ஆண்டவர் சொன்னதால் அவர் அந்த மலை மேலே ஏறி நான் பார்த்துக்கிறேன்னு பார்ப்பார். அப்போ அந்த மலையில் ஒரு குகையில் ஆசாரியர்கள் மூலமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சார். அது எங்கே மறைச்சி வைக்கிறாங்கன்னு சில பேர் அவங்க பின்னாடியே போனாங்க. ஆனால் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஆண்டவருடைய அது பேழை பரிசுத்தம் உள்ளது இல்லையா, அது அடித்து வச்சுட்டு அது யாரும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அது எரேமியாவுக்கு தெரிஞ்சு அவங்கள கடிந்து கொண்டார். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அது எப்போ வெளிப்படுமோ அப்போ வெளிப்படும்,
மறுபடியும் வந்து மோசே பலி செலுத்தும் போது வானத்தில் நெருப்பு வந்தது போல, சாலமோன் பலி செலுத்தினது வானத்தில் நெருப்பு வந்தது போல, ஆண்டவருடைய மாட்சியும் மேகமும் அங்கே வெளிப்படும். அப்போ வந்து அது எல்லாருக்கும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிடுவாருங்க. ஆண்டவருடைய மாட்சியும் மேகமும் மறுபடியும் அந்த மலையில் வந்து வெளிப்படும். அப்பொழுது எல்லாருக்கும் அது வெளிப்படும். நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டித்து அனுப்பிச்சிடுறாரு. இது வந்து பைபிள் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லைங்க. இது திருவிவிலியத்தில் ஒரு புக்கில் ஒரு நூலில் இருக்குது. அதை வந்து நெகேமியா எழுதியிருக்காரு. நெகேமியா நூல்களில் இது எழுதப்பட்டது. அப்பொழுது அந்த இருந்த அந்த இஸ்ரேல் அரசு ஆகமத்திலையும் அது எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத படித்தேங்க. இப்படி அது அந்த இது அடைக்கப்பட்டது. அது எப்போ அது வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாபோர் மலைக்கு ஏறுறாருங்க. கூட வந்து பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் போகிறாங்க. அங்கே அவர் மறுரூபமாக ஆகிறாரு. ஆண்டவருடைய மாட்சி அங்கே வருதுங்க. நீங்கள் மத்தேயு 9வது அதிகாரம் 2:8 அதில் வரங்க. மன்னிக்கணும், மத்தேயு 17வது அதிகாரம் 1லிருந்து 12 வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 5வது வசனம், அங்கே ஆண்டவருடைய மாட்சி வெளிப்பட்டது, ஆண்டவருடைய மகிமை மேகமாக வந்தது அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் வரும். மத்தேயு 17வது அதிகாரம் 1லேருந்து 12 வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் 5வது வசனம், 17வது அதிகாரத்தில் 5வது வசனம், ஆண்டவருடைய மாட்சி மேகத்தில் காணப்பட்டது அப்படின்னு வரும். அப்போ இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் ஒரு குரல் கேட்கும், இடி முழக்கம் போல கேட்கும். அப்போ அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஏசப்பா, பேதுரு வந்து ஏசப்பா கூட மோசே ஐயாவும் எலியாவும் பேசுகிறத பாப்பா ஆவியில் உணர்வார். அதுக்கப்புறம் அவர் அந்த பயத்தில் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கும்போது ஏசப்பா மட்டும்தான் நிற்பார். அப்போ ஏசப்பாவுடைய சூரியன் ஒளி போல் ஒருவரும் வெளுக்க முடியாத அந்த பிரகாசமாக ஒரு மாட்சிமையாக மகிமையாக அங்கே வெளிப்படுத்தப்படுங்க. அது பாருங்க, அங்கே எரேமியா அங்கே சொன்னார் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த நூல், எப்போ அப்போ அந்த மறுபடியும் தேவனுடைய மாட்சியும் மேகமும் தோன்றுதோ அப்போது வெளிப்படுத்தப்படும்னே. அப்போ தாங்க அந்த ஏசப்பா மறுரூபமாகும் போது அது அங்கே வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்க. இப்போ இது எங்கே இருக்குது? நிறைய பேர் அங்கே இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நம்பாதீங்க. அது பூமியிலே இல்லைங்க. அது பூமியிலே கிடையாது. நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அவங்க வேதத்தை படிக்க சொல்லுங்கள். அது எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். அது விண்ணகத்திலே ஒரு ஆலயம் திறக்கப்பட்டது, அங்கே உடன்படிக்கை பேழை காணப்பட்டது, அங்கு பேர் இரைச்சலும் இடி முழக்கமும் கல்மலையின் சத்தமும் கேட்டது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் போட்டிருக்குதுங்க. உடன்படிக்கை பெட்டி பூமியிலே இல்லைங்க. அதுக்கு அந்த பரிசுத்தத்துக்கு நம்மளால எந்த மனுஷனும் ஈடு கொடுக்க முடியாது. அது விண்ணகத்தை வச்சு யார் தூக்கிட்டு போனா தெரியலங்க. மோசே ஐயாவும் எலியாவும் தான் ஏசப்பா மறுரூபமாகும் போது அங்கே வந்தாங்க. அது யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல. ஆனால் அது பூமியில் இல்லை, விண்ணகத்தில் இருக்குது. அதனால் யாராவது வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குது பூமியில் தான் இருக்குது, கொல்கட்டா மலையில் இருக்குது, இல்லை அங்கே ஒரு இதில் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. அது ரொம்ப பரிசுத்தமானது. ஏன்னா தேவனுடைய பரிசுத்தம் அங்கே விளங்கப்பட்டது. தேவன் மகா பரிசுத்தமானவர் இல்லையா? அப்படி இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி அது பூமியில் இல்லை, அது விண்ணகத்துக்கு போயிடுச்சு. விண்ணகத்தில் உள்ள ஆலயத்தில் இருக்குங்க. இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.